सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். வழித்துணை பாபா ஆலயத்தில் வந்து சில பாபாவோட மிராக்களை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷமாக 7 வருஷமாக நான் வந்து பாபா வழிபட்டு இருக்கேன். பாபா வந்து வழிபடுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறதுனால நடக்காது. கண்டிப்பாக அவர் நினச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து வழிபட முடியும். இப்போ நான் நிறைய கும்பிடுவேன். ஆனால் என்னை அறியாமலும் வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட நாமங்கள் வந்து என்னோடய வாயில் வரும். அந்த மாதிரி தான் பாபா வந்து எனக்கு அறிவுறுத்தினார். அவர் என் கூட இருக்காரு. அப்புறம் சில விஷயங்கள் நான் பாபா கிட்ட வந்து ஒன்றி கிட்ட போகும்போது சில விஷயமான மிராக்கல்கள்லாம் எனக்கு கொடுத்தினார். நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கடையில் ஒரு சின்ன பாபா ஃபோட்டோ ஒன்று நான் பார்க்குறேன். அந்த பாபா ஃபோட்டோவோட விலை கேட்குறேன். நான் அந்த பாபா ஃபோட்டோவோட விலை கேட்குறேன். ஒரு விலை சொல்கிறாங்க. அந்த விலையை கொடுத்து வாங்க முடியாத அளவில் நான் வந்து இருக்கேன். அப்போது அந்த ஃபோட்டோவே பார்த்துட்டு பாபா கிட்ட நான் பேசுகிறேன். என்ன பாபா, நான் வந்து உங்கள் கொடுத்து வாங்க முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கும் நான் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணே கலங்கிடுச்சு. அது அந்த என்ன ஃபோட்டோன்னு கேட்டிங்கன்னா 3D ஃபோட்டோ. கொஞ்சம் லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி பார்த்தோம்னா டபுள் இதில் தெரியும். அந்த மாதிரி வந்து ஒரு 3D ஃபோட்டோ அது. பட் அது வந்து எனக்கு அன்னைக்கு தினம் என்னால் வாங்க முடியல. ஒரு 2-3 நாள் கழித்து இன்னொரு கடைக்கு போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாபா படம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த பாபா படத்தை பற்றி நான் விசாரிக்கிறேன். இந்த மாதிரி பாபா படம் இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சா திடீர்னு அவர் என்கிட்ட கேட்குறாரு, உங்களுக்கு பாபா படம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், ஆமாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னா சரி நானே விட்டுட்டு கிளம்பிட்டேன். மறுபடியும் அந்த கடைக்கு ஒரு 2 நாள் கழிச்சு வரேன். பாபா ஃபோட்டோ கேட்குறேன். இல்லை நான் இன்னும் வாங்கலை, நான் வாங்கி தரேன்னாரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி அந்த பாபா ஃபோட்டோ கேட்குறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லைன்னா மறுத்துட்ருக்காரு. சரிட்டு நானும் விட்டுட்டேன். ஒரு திருப்பின ஒரு வாட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து அவர் கடைக்கு வரேன். பாபா ஃபோட்டோ கேட்கலாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு மனசில் தோணுது, சரி கேட்டாலும் மறுபடியும் அதே இதுதான் சொல்ல போகிறாரு எதுக்குன்னு சொல்லிட்டு நான் திரும்பி போயிடுறேன். திரும்பி போகும்போது என்னை அறியாமலே கையில் இருந்த ஒரு நோட் புக்கை அங்கே வச்சுட்டு மறந்துட்டு போயிடுறேன். மறுபடியும் அந்த நோட் புக்கு வரலையே காணமே என்ன, சரி மறுபடியும் திருப்பி அந்த கடைக்கு போயிட்டு அந்த நோட் புக் எடுக்கலான்னு போகும்போது அந்த இடத்துல போய் நிற்கணும்னு திருப்பி நான் பாபா ஃபோட்டோ கேட்கணும்னு எனக்கு தோணுது. சரி சும்மா கேட்டுதான் வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு இருந்தா ஜி இது மாதிரி பாபா ஃபோட்டோ தரேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். இல்லை இல்லைங்க வெயிட் பண்ணுங்க, நான் ஃபஸ்ட்டே கொடுங்க நிமிஷம் மறந்துட்டேன், நான் போய் பையனை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பையனை எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அவனை நான் பார்க்குறேன். ஒரு 10 அடி தூரத்தில் வரேன். 2 கையும் வீசிட்டு தான் வரேன். நான் கேட்டது பார்த்தீங்கன்னா பெரிய பாபா ஃபோட்டோ. சரி என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். உள்ளே போயிட்டு பாபா ஃபோட்டோவை கொடுக்குறாப்புல அவர் சட்டை பைக்குள்ள வந்து எடுத்து கொடுக்குறாப்புல எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன கடையில் நான் ஃபோட்டோவை பார்த்தனோ அந்த ஃபோட்டோ அங்கே வந்து நிற்கிது. அப்போது நான் மனசார அழுது வந்து பாபாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுலேருந்தே பாபா வந்து என்னை முழுமையாக ஆட்கொண்டுட்டார். நிறைய பாடல்கள் எழுதுகிறேன், நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான வாய்ப்புகளையும் நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன். பாபா தான் ஏற்படுத்தி கொடுத்தேன். அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மெலோடி சாங் துவாரகை தாயே அப்படின்னு நிறைய இடத்துல பாடியிருக்கேன். வண்டலூர் வழித்துணை பாபா கோவிலில் அந்த பாடலை நான் வந்து பாடுறேன். மீண்டும் மீண்டும் அந்த பாடல் மேலே வந்து எனக்கு ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுற இடம் எதிரான வழித்துணை பாபா கோவில் தான். நான் எப்போ வந்தாலும் எனக்கு அந்த பாட்டை வந்து பாடணும் அப்படின்ற பக்தர்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த இடத்துல பாடும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல ஒரு நிலைமையில் நம்ம இந்த இசை ஆன்மீக இசையில் பாபா சம்மந்தப்பட்ட பாடல்களில் நான் மேலே மேலே வரணும், கடல் தாண்டி போய் பாடணும், கடல் தாண்டி என்னோட குரல் ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வழித்துணை பாபா தான் எனக்கு ஒரு நல்ல வழித்துணையாக இருந்து எனக்கு வந்து வழிகாட்டணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்டேன். மற்றபடி இந்த பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா எப்போ இந்த பக்கம் கிராஸ் பண்ணாலும் வழித்துணை பாபா கோவிலில் இறங்கி ஜஸ்ட்டு அவர் ஒரு வழிபட்டு அவர் ஒரு பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா எதை நினச்சி போகிறீங்களோ அது வந்து சக்ஸஸ் ஆகும். பொதுவாகவே பாபாவை நினச்சி போனால் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். அதுலேயும் இங்கே வந்து சிறப்பான ஒரு பெயர் வழித்துணை சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எங்கே போனாலும் சரி ஒரு வழித்துணையாக வருவாருன்றது ஒரு நல்ல நம்பிக்கைக்குரிய விஷயம்.
அதான் நீங்கள் எப்போ இந்த பக்கம் போனாலும் கொஞ்சம் கூட நம்ம வந்து யோசிக்காமல் ஒரு 10 நிமிஷம் இங்கே நின்று இறங்கி அவரை பார்த்துட்டு சேவிச்சுட்டு போனோமானா நம்ம எதை நினச்சி போகிறோமோ அது சத்தியமாக சக்ஸஸ் ஆகும். ரெண்டாவது, நம்ம போயிட்டு வர வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான ப்ராப்ளங்களோ இருக்காதுன்றது இது சத்தியபூர்வமான உண்மை. அது நம்ம வழித்துணை பாபா கோயிலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது நம்ம பாபா கோயிலை வந்து இறங்கி சேவிச்சுட்டு போகிறது மிக மிக வந்து ஒரு அற்புதமானது. என்னால் முடிஞ்சாலும் நான் இப்படி இந்த பக்கம் போகும்போது எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நான் இங்கே வந்துட்டு தான் போவேன். இங்கே வந்துட்டு போனாலே ஒரு மன நிறைவு கிடைக்கும், மனசுக்குள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு கிடைக்கும், நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளே வரும். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நம்ம சாய்ராம் இங்கே இருக்கார், அந்த சாய்ராம் கிட்ட தான் நம்ம குரு கிட்ட தான் நான் சில விஷயங்கள் கேட்பேன். அவர் தான் வந்து அந்த பாட்டில் வந்து இன்னும் எனக்கு கொஞ்சம் நல்ல நிறைய ஊக்குவிக்கிறார். அந்த பாடலை மீண்டும் மீண்டும் பாட சொல்லி நம்ம பாபா இங்கே இருக்கிற பாபா சாய்ராம் அவர் தான் வந்து என்னை ரொம்ப ஊக்குவிக்கிறார். இன்னும் மீண்டும் இன்னும் நிறைய பாடல்கள் எழுதணும், நிறைய பாடல்கள் பாடணும், பாபாவோட நாமத்தை இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்கணும், பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. யார் ஒருவர் பாபாவை முழுசாக நம்புகிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உண்டுன்றது சத்தியபூர்வமான உண்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என்னோடய பையன் இவர் பிறக்கும் போது கொஞ்சம் நிறைய கிரிட்டிக்கலான ஸ்டேஜெல்லாம் வந்தது. நான் எதுவுமே பண்ணலை, பாபாவோட நாமத்தை மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த கிரிட்டிக்கலான ஸ்டேஜெல்லாம் தாண்டி இன்றைக்கி நல்லபடியாக வந்து இருக்கார் குழந்தை. இவன் பேர் வந்து பிரதீக் சாய், பாபாவோட பேர் தான் வச்சுருக்கேன். அதனால் எந்த ஒரு விஷயத்தை பாபா கிட்ட சொல்லி நம்ம மனசார பரிபூர்ண சரணாகதி அடைஞ்சு நம்ம வேண்டுறோமோ அவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு வீட்டிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் பாபா நம்ம கூட இருக்கிறத நம்ம மனசார உணரலாம். மிக சிறப்பான இடம் வழித்துணை மண்டபம் பாபா கோவில். அந்த கோவிலில் வந்து நம்ம சேவிச்சுட்டு எந்த விதமான பிரார்த்தனை சீட்டுகளும் எழுதி கொடுத்து நம்ம வேணுமானா நிச்சயமாக நடக்கும். அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லோரும் பாபாவை முழுமையாக நம்புங்க. வழித்துணை பாபா கோயிலுக்கு வாங்க. விழக்கிழமை சிறப்பு பூஜைகள்லாம் நடக்குது, பஜனைகள்லாம் நடக்குது. கண்டிப்பாக வந்து கலந்துக்கோங்க. பாபாவோட அருளை பெறுங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.